गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலை 9:32 மணி வரைக்கும் ஏகாதசி திதி, அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:04 மணி வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், அதற்கு பின்பான நேரத்தில் மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலை 6:13 மணி வரைக்கும் மரண யோகமும், பின்பு மாலை 4:04 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் கூடிய தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:04 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சிகள் செய்கிறீங்க, வாகனங்கள் வாங்கணும்னு முயற்சிகள் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் விரும்பிய மாதிரி அழகாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பவும் கலையம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வீடுகள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்பவும் ஆழ்ந்து நுணுக்கமாக பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சொத்துகள் வாங்க முயற்சிகள் செய்கிறீங்க, வாகனங்கள் வாங்க முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாமே இன்றைய தினத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற துணி, அதாவது இந்த நவகிரகங்களுக்கு சாற்றக்கூடிய துணிகளில் பச்சை நிற துணிகள் இருந்தால் அதை கையில் நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தினம். இதற்கான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க, அண்டை அயலார்கள் உறவு முறைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஆனால் இந்த உறவுகளுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம். எந்த ஒரு புதிதான முயற்சிகளும் இவங்க செய்யும் போது ரொம்பவும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அதுல உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து
விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க கிட்ட எல்லாம் உங்களுடைய தொழில்முறை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொழில் செய்யறீங்கனாலும், புதுசா ஆரம்பிக்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதையெல்லாம் குறித்து இந்த உறவுகளோடு பேசுறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. தொழில் குறித்த முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. தொழில்ல எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் தரும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யக்கூடிய தினம். ஒரு இடமாற்றம் செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், புதுசா முயற்சிகள் எடுக்கிறது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், புதிய திட்டங்களை அதுல அறிமுகப்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி புதிதான விஷயங்கள்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தினமா இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பெருமாளை வணங்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நரசிம்மர் பெருமானாக இருந்தாலும், மற்ற பெருமாளாக இருந்தாலும் வழிபாடுகள் செய்துட்டு நீங்க இந்த தொழில் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகளை எடுங்க. நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய மாமியார் வழியிலிருந்து மற்றும் உங்களுடைய தொழில் வழி நபர்கள் வழியிலிருந்து புதுதாக ஏதாவது முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்கன்னா அதற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் வருமானங்கள் பெருகக்கூடிய தினம். குறிப்பிட்ட அளவு கையிருப்பு பணத்தினுடைய அளவு இன்றைய தினத்துல உயரும். இந்த மாதிரி பணம் பொருள் ரீதியிலான வரவுகளை எதிர்பார்க்கிறீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியிலிருந்து எல்லாம் எதிர்பார்த்த பண வரவுகளோ பொருள் வரவுகளோ அதெல்லாம் இருக்கும். இவங்களோடு சந்திப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும். தான தர்மங்களை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அறக்கட்டளை எல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு லாப நிலைகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க திருப்பதி பெருமாளை வணங்குவது அவசியமாக இருக்கின்றது. அப்படி வணங்கும் போது பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இந்த வழிபாடு முறைகளை இன்றைய தினத்துல செய்யலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள் ரொம்பவும் நிபுணத்துவமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ரொம்ப நிபுணத்துவமான அதே நேரத்துல கலகலப்பாக பேசக்கூடிய நபராகவும் நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆராய்ச்சி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களோடு ஆலோசனை செய்யறதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியாக இருக்கிறது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருந்தால் அவங்களோடும் இந்த துறைகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம்
உங்களுக்கு வெளிநாடு பணவரவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில இருந்து பண வரவுகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய்வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு மட்டும் எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் போதும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம் ரொம்பவும் ஒரு நுணுக்கம் வாய்ந்த நபராக இருப்பீங்க. ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த நபராக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இன்றைய தினம் கலகலப்பான நபர், ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயம் குறித்த முயற்சிகள்லையும் உங்களுக்கு நிதானங்கள் அவசியம். இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். மற்றபடி எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் நிதானங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் இருக்கக்கூடிய, அதாவது தம்பதியினராக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம். அப்படி உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா புகைப்படம் இருந்தால் அதையாவது பார்த்து வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்துட்டு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடும் போது பிரச்சனைகள் பெருமளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது. எந்த ஒரு கெட்ட பெயரும் வாங்காம இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன உளைச்சல் நிலைகள், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு மனதளவுல கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இறை ரீதியிலான விஷயங்கள்ல மனதை செலுத்துங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருமளவு குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் இன்றைய தினத்துல பயணங்களின் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. கவனமா போயிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல விரய செலவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த விரய செலவுகள்னு பார்த்தா பெரும்பாலும் சுப செலவுகள், திருமணம், வரன் பார்க்கிறது உள்ளிட்ட மாதிரியான சுப செலவுகளை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல இருக்கிறீங்கன்னா அதுல உங்களுக்கு வியாபாரங்கள் இன்றைய தினத்துல நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினத்துல நீங்க இந்த வியாபாரம் எல்லாம் நல்லா போகணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பெருமான வணங்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துறையில நரசிம்மர் பெருமான வணங்கும் போது பெருமளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஏற்படுற பிரச்சனைகளாக இருந்தாலும், ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல மனைவி வழியிலேயோ, நண்பர்கள் வழியிலேயோ, பார்ட்னர்கள் வழியிலேயோ, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலேயோ உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கடன்கள் அடைக்கக்கூடிய தினம். வங்கி சார்ந்த கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெளிநாடு தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய தினம். வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம். எதன் வழியில லாப நிலைகள் இருக்கும்னா, பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு உயர்வுகள் அமையலாம். இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். பணியிடங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேலையெல்லாம் தேடுறீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினம். இன்றைய தினம்னு பார்க்கும்போது நீங்க நரசிம்மர் பெருமானை வணங்கிட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எதிர்பார்க்கலாம். அப்படி செய்யும் போது இந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலர் வழக்கு சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியிலான பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து வெற்றி வாய்ப்புகளோ இல்லை லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கும். நமக்கு வேண்டாத எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவ முயற்சிகள் மூலமா அதற்கு தீர்வு காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஏதாவது கடன் தொகைகள் வழியிலிருந்து லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடனா பெறக்கூடிய விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். அவங்களுக்கு எல்லா காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம். அதே மாதிரி தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் புதிதான காரியங்கள் எல்லாமே கவனங்கள் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்களுடைய தொழிலுக்கு தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்க உதவலாம். மாமன்மார் உறவுகள் இருந்தால் அவங்க ஆதரவு தரலாம். ரொம்பவும் மனம் விரும்பிய நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தொழில் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவிக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்பவும் சிறப்பானதாக அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இல்லைன்னா துளசி அர்ச்சனை செய்தும் வழிபாடுகள் செய்யலாம். இந்த விஷயத்தை செய்யும் போது மிகுந்த பலன் தரக்கூடியதாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் புரியக்கூடிய இடத்துல ரொம்பவும் நுணுக்கமான நபர்,
ரொம்பவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நபர், அதை சிந்திச்சு சரியாக செயல்படுத்தக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் தொழில் ரீதியிலான விஷயம் குறித்ததாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். ஒரு சிலர் சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கு. புதிதான காரியங்களை எல்லாம் இவங்க தவிர்க்கலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்வான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல தினம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான துறைகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆன்மீக ரீதியிலான பூஜைகளில் கலந்துக்கிறது, அதே மாதிரி கோவில் சம்பந்தமான கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தந்தையாருக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில அந்நிய நபர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் இருக்கும். இந்த உறவுகளுக்கு உங்களுடைய அப்பா மற்றும் அந்நிய நபர்கள் இவங்களுக்கு எந்த ஒரு புதிதான காரியத்திலையும் நிதானங்கள் அவசியம். இடையூறுகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைய தினத்துல விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மிகவும் உயர்வான தினம். சொத்து வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்குதுன்னா அதையெல்லாம் குறித்து உங்களுடைய தந்தையாரோடு பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பீங்க. ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள்லையும் நன்றாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமான் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் போகிறதுனால எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால கவனமாக செயல்பட வேண்டிய தினம். மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறத இன்றைய தினத்துல நாம தவிர்க்கலாம். புதிதான முயற்சிகளை அறவே தவிர்க்கலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் விஷ்ணு பகவானும் சிவபெருமானும் ஒருங்கே இருக்கக்கூடிய புகைப்படத்தை வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது நமக்கு மன அமைதி கிடைக்கும்.
முடிஞ்சவங்க யோகா சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் செய்யலாம். அப்படி செய்யும்போது தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு அமைதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஒன்று இறை வழிபாடுகளில் மேற்கொள்ளலாம், இல்லைன்னா மனதளவிலான அமைதிக்கு எந்த வழிகள் இருக்கோ அதை நாம் இன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம். கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியம். தேவையில்லாத மோசடிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம். பயணங்களின் பொழுது தேவையில்லாத பயணங்களாக இருக்குதுன்னா அதை தவிர்க்கலாம். இல்லை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா தகுந்த பாதுகாப்போடு செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் இளைய சகோதர சகோதரிகள் வழியிலையோ, மாமனார் வழியிலையோ, வேலையாட்கள் வழியிலையோ, இந்த மாதிரி உறவு முறைகள் வழியில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கு. உயில் சம்பந்தமானது, இன்சூரன்ஸ் சம்பந்தமானது இருந்தால் இதை மட்டும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார். இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஒரு நல்ல புரிதல்கள் இருக்கும். ஆனாலும் இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய அம்மாவின் அம்மா, அதாவது உங்களுடைய பாட்டி, இவங்களுக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் அவசியம். புதிதான முயற்சிகள் இருந்தால் அவங்க இன்றைய தினத்துல அதை தவிர்க்கலாம். உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் திருத்தலத்திற்கு போயிட்டு வருவது மிகவும் உன்னதமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு செய்யும் போது அவர் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. துளசி மாலை வாங்கி சாற்றிட்டு வழிபாடுகள் செய்துட்டு தாராளமாக வரலாம். இன்றைய தினம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ரீதியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்க முயற்சிகள் செய்றீங்கன்னா எந்த பகுதியில வரன் பார்க்கலாம் அப்படின்னா குடும்பத்தார்கள் வழியிலையோ, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலையோ வரன் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த வரன் நமக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யும் போது குடும்பத்தார்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் அதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க. புதுசா வேலை தேடுற மாதிரியான முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பணி இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவும்
ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நுணுக்கமான சிந்தனைகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். இடையூறுகளோ பிரச்சனைகளோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேசக்கூடிய விஷயத்துல நிதான நிலைகளை பின்பற்றலாம். கருத்து மோதல் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் உள்ளிட்ட இடையூறுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இந்த வழிபாடு மிகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இன்றைய தினத்துல அமையும். அந்த செலவு சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் முக்கியமாக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கடன் பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கும். கடன் வாங்குற மாதிரியான சூழல்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறிவார்ந்த செயல்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், ரொம்பவும் விரும்பிய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் நரசிம்மர் பெருமான வணங்குங்க. இந்த பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. முடிஞ்சவங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். துளசி அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது இந்த இடையூறுகள் பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான சிந்தனைகள், பூர்வீகம் தொடர்பான முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுதியாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். விஷ்ணு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்னு விரும்புறீங்கனாலும் தாராளமாக இன்றைய தினத்துல மேற்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாம் இருக்கலாம். அந்த முயற்சிகள் குறித்து தங்களுடைய உறவுகள் கிட்டையோ நண்பர்கள் கிட்டையோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.